ஏன் இப்படி இருக்கா? என்னதை யோசிச்சுட்டு இருக்கானே ஒண்ணும் தெரியல. ஒரே கண்ணீரா வருது, சோகமா வர இருக்கா. யான்னு கேட்டா சொல்லவே மாட்டேக்கா. சரி, இவ கூட சண்டை போடாம நேரமே போக மாட்டேக்க. இவ்வளவு அமைதியா இவ ஒரு நாள் இருக்க மாட்டா. நேத்து சாயங்காலம் நான் வந்ததுல இருந்தே இவ இப்படிதான் இருக்கா. ஏய் சந்தியா, எடி எக்கா, யாம்டி எதுக்கு இப்படி இருக்கா? அம்மையிட்ட கேட்டா அம்மையும் ஒண்ணுல உன் வேலையை பாருங்க. அவ நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேக்கா. எனக்கு வேற இன்னைக்கு லீவு, போர் அடிக்குது. நீ என் கூட விளையாடாம எப்பவும் சண்டை போட்டுட்டு டிவி சேனலை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ரிமோட்டு தாண்டி அடிச்சுக்கிட்டு பாத்ரூம்ல குளிக்க போறது கூட யார் ஃபர்ஸ்ட் போறான்னு சண்டை போட்டுட்டு துணி மாத்திறது கூட யார் ஃபர்ஸ்ட் துணி மாத்தான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கடந்து அடிச்சுட்டு அடப்போம். இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கா? இப்படி பாக்க நல்லாவே இல்லக்கோ. நீ அக்கானு கூப்பிடியது நல்லா இல்ல, பேசாம சந்தியானே கூப்பிடு. வேற இப்படி ஒரு மாதிரி இருந்தா அப்படிதான் கூப்பிட மாதிரி இருக்குவே. யாரோ மாதிரி படுத்துடக்கா. காலையில சாப்பிட்டியா? இல்ல மணி, சும்மா இரு. உன் வேலையை போய் பார்ப்போம். நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் நீ பண்ணல. உனக்கு எந்த சேனல் பிடிக்குமோ அதை போட்டு பாரு. டிவி ரிமோட் காண்டி சண்டை போட வரல, குளிக்கிறதுக்கு சண்டை போட வரல, எந்த பிரச்சனையும் இருக்காது. உனக்கு சந்தோஷமா போய் பார்ப்போம். என்னைய மட்டும் தொல்லை பண்ணாத விட்டு. ஏமா என்ன பிரச்சனைனாது சொல்லுங்கம்மா. இப்படி இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஆளாளுக்கு ஒவ்வொரு தேசையில மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறியே. அம்மையும் உன்கிட்ட பேச மாட்டேக்காவ, நீயும் சரி அம்மிட்ட பேச மாட்டேக்கா. நேத்து வேலைக்கு போன இடத்துல எதுவும் வேலை கிடைக்கலையோ? அங்க என்ன சொன்னவ? தெரியாது. லூசு, எவ்வளவு விதம் வந்து கேக்கையும் தெரியாதுங்க பாரு. நீ இன்டர்வியூக்கு போனே இல்லையாட்டி? தெரியாது. என்னை உற்று சர்மி வந்து தொல்லை படுத்திட்டு இருக்காத நொய் நொய்னு. இவட்ட வந்து கேக்க வந்த பாரு. எவ்வளவு பொறுமையா கேக்கி பதில் சொல்லியது பாரு. இதுக்கு மேல இவட்ட பேசணும்னா நம்மளுக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. அப்படி என்ன தங்கச்சினா தாந்து போணுமோ? வேணும்னா அவளே வந்து சொல்லட்டு. என்ன பண்ணியதுனே தெரியல. சரியா வருவம்மா. பேசாம வினேஷ் கூடயாவது போய் விளையாட போவோம். எங்க போறா? எங்கயாவது போறேன். நீங்க யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்ல என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு உருண்டு இருந்தா நானும் இந்த வீட்ல உள்ள பிள்ளை தானே. நானும் எங்க போறேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன் அரலூசு, நாங்க ஒட்ட சொல்லாம இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ இப்ப வெளிய வந்த உடனே எங்க போறான்னு கேட்டதுக்கு என்னத்தையே பேசிட்டு இருக்கா. எங்கயாவது போறானா காலை முறிச்சு கையில தந்துருவேன். பேசாம உள்ள போ. ஏமா உள்ள இருந்து போர் அடிக்குமே. அவளும் பேச மாட்டேக்கா. பெட்ட விட்டு எந்திரிக்க மாட்டேக்கா. அவ காலையில இருந்து இன்னும் சாப்பிடவும் இல்ல. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவட்ட கேட்டாலும் போதுறேங்க. உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க இப்படி சொல்லுதியா? மறுநாள் அந்த வீட்ல இருந்து என்ன செய்ய முடியும்? கரெக்டா இன்னைக்கு வேற லீவ் விட்டு வர தொலைஞ்சிட்டாவ. நான் வினேஷ் குட்டி கூட விளையாட போறேன். உமா வீட்டுக்கு போற? சரி போ. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தேங்காயும் தொளிச்சுட்டாட்டி. எம்மா ஏன் அங்க பின்ன மேல போய் தொளிச்சுட்டா? போ, மீன் கறி வைக்கணும், சீக்கிரம் போ. கொண்டாங்க. ஒரு நாள் கூட ஃப்ரீ கிடையாது. காலேஜ் போட அங்க எழுதணும், வைக்கணும், உட்கார்ந்தே இருக்கணும், படுக்க முடியாது. லீவ் விட்டா இதே பிரச்சனை. ஆமா, உங்களுக்கு நாங்க பிரச்சனையா தானே தெரியும். என்ன வயசு அப்படிப்பட்ட வயசு. போ, போய் தொளிச்சு கொண்டு வா. போறேன். ராணிகா, என்ன வசந்தி? ஏக்கா என்ன குழம்புக்கு வைக்கறியா? மீன் கறி வைக்க போறேன். இன்னும் வைக்கல பாத்துக்க. மீன் மட்டும் கழுவி வச்சிருக்கேன். ஏக்கா நான் பிரியாணி செஞ்சேங்க. கொஞ்சோண்டு தாரேனக்க. நீங்க எனக்கு மீன் கறி கொஞ்சம் தாரியல. கொஞ்சம் வெள்ளை சோறு வேணும் விட்டுடுங்க. சுவார மீன் கறி திங்காட்ட அந்த நாள் போலயேக்கா இருக்கும். என்னத்தான் பிரியாணி தின்னாலும் சொத்தோல அந்த மீன் குழம்பு ஊத்தி சுவார தின்னாதான் சாப்பிட்ட திருப்தி வருங்க. நல்ல வேலை நீங்க மீன் குழம்பு வச்சிய. இல்லனா உமாட்ட இல்லனா லட்சுமியை கட்ட வர கேட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். எப்படி யார் வீட்லயாவது வச்சிருப்பாவ. சரி சரி தாரே. நானே எடுத்துட்டு வரேங்க. அதுக்குள்ள செஞ்சுட்டியா? ஆமா செஞ்சுட்டு 2-3 துணி கிடக்கு. அதை தச்சு முடிக்கணும். இன்னைக்கு வாங்குறதுக்கு வருவாங்கள, அதான் காலையிலே செஞ்சிருவோம் படபடன்னு செஞ்சுட்டேன். ஏன் இன்னைக்கு திடீர்னு இறச்சி? ஏக்கா அவிய தாங்க எடுத்துட்டு வந்தாவே இறச்சி திங்கன்னு போல ஆசையா இருக்குனே. அப்படியே? சரிம்மா, நான் உள்ள போய் வேலையை பாக்கேன். சரிக்கா. எம்மா இதுல வைப்போம். சந்தியா வேற சாப்பிடாம இருக்கால. இட்லி சாம்பார் எல்லாம் இருக்குவே. போய் எடுத்து குடுத்துருவோம். என்னதான் 2 பேரும் சண்டை போட்டாலும் ஏதாவது ஒண்ணுன்னா மனசு கேட்கவே மாட்டேங்குது. வெளியே யாராவது என்ன ஏதாவது சொன்னாலும் அவளும் விட்டு கொடுக்க மாட்டா. அவளுக்கு ஒண்ணுன்னா எனக்கும் கஷ்டமா இருக்குவே. ஆனா சேர்ந்தா சண்டை போடியும். என்ன இதோ தெரியல. இட்லி சாம்பார் எடுத்துக்கலாம். என்னம்மா? தேங்காய் உடைச்சு வச்சிட்டியா? உடைச்சிட்டு என்ன பாருங்க என்ன இருக்குவே. சரி, நீ தான் சாப்பிட்டுட்டியா? இட்லி யாருக்கு எடுத்துட்டு போறா? சந்தியாளுக்கு. அவதான் சாப்பிடாம இருக்கலாம. நேத்து ராத்திரியே அவ சாப்பிடல. எடி கொழுப்பு எடுத்து போய் கடக்கவள கடக்கட்டு. நீ என்னத்துக்கிட்ட எடுத்துட்டு போறா? ஏன்ட்ட ஒரு வாரத்தை கேட்டியா கொண்டு போட்டானே. எதுக்குமா உங்ககிட்ட கேட்கணும்? என் அக்கா கொண்டு கொடுக்க. அவன் ஏன் அக்கா நான் கொண்டு கொடுப்பேன். அதுல எல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஏ அப்பா, உன் அக்காக்கு நீ செஞ்சு கொடுத்துருக்கணும். நான் செஞ்சதுல இருந்து எதுக்கு எடுத்துட்டு போறா? வேணும்னா அவளே வந்து போட்டு தும்பா. நீங்க சும்மா இருங்கம்மா. நான் போய் கொடுத்துட்டு வரேன். இது என்ன தேங்காய் திருவிதா? எம்ம தேங்காயை தொளிச்சு உடைச்சு தந்திருக்கேன். திருவியும் தர சொல்லுதி பத்தியில. சாப்பாடு உங்க அக்கால கொண்டு கொடுக்கணும்னா திருவிதா. சரிம்மா திருவி தாரேன். கொஞ்சம் வழி விடுங்க. அவ சாப்பிட்டுட்டு போ போ கொண்டு கூடு. என்னதான் 2 பிள்ளைகளும் அடிச்சுக்கிட்டாலும் ஒருத்தி நல்ல ஒத்தேசியா இருக்காள்வல. பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்திருந்தா நல்லதுதானே. எனக்கும் அவ சாப்பிட கூடாதுன்னு இருக்குவே. கொஞ்சம் அவளும் புரிஞ்சுக்கிட்டதுன்னு தான் அப்படியே விட்டுட்டு இருக்கேன்.
நேத்தம் சாப்பிடல, நீ காலையிலயும் அவ சாப்பிடல. மத்தியானம் மாதிரி எப்படியாவது சொல்லி சாப்பிட வச்சிரணும் தான் அவளுக்கு பிடிச்ச சால மீன் வாங்கினேன். உள்ளுக்குள்ள பாசம் எல்லாமே இருக்குது. ஆனா அவ என்ன நினைப்பா, அம்மா எப்படி இருக்கா அவ வரும்னு நினைப்பா. பெத்த தாய்க்கு பாசம் எல்லாமே பேர போகுது. பிள்ளான ஒரு தப்பு செய்யும் போது அவ அதை உணரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சேர்ந்து நானும் ராத்திரி கிடந்து அழதான் செஞ்சிருக்கேன். ஆனா அது அவளுக்கு தெரியாது. அவளை கொடுமைப்படுத்தாதான் நினைச்சுக்கிடுவா. என்ன செய்ய, ஒரு தாயா இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுதான் வேண்டியதா இருக்கு. எம்மா என்ன சாப்பிட்டாளா? கொண்டு வச்சிருக்கேன். பார்த்தா ஒண்ணும் பேச மாட்டேக்காம நீங்க என்னமா தனியா புலம்பிட்டு இருக்கிறீங்க? ஆமா, உங்களை கண்ணு கருத்துமா பாதுகாத்து வளர்த்து இப்படி புலம்பதானே உடுதியே. எம்மா என்னதாமா ஆச்சு? என்கிட்ட சொல்லதுக்கு என்னமா, நான் நம்ம வீட்ல உள்ள ஒருத்தி தானமா, வெளியாட்டே நான் சொல்லிடுவேன் பயப்படுதீல? அதெல்லாம் இல்லடி, நீ மாதிரி உங்க அக்கால மாதிரி பேரப்படாதுல, தைரியம் கூடிரப்படாதுல. எம்மா ஒண்ணு இல்லாம சொல்லுங்க. இந்த அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தான் திரும்ப ஒரு பையன், அம்மைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வாங்கிட்டு. ஆமா ஆகாஷ் அண்ணே, உனக்கு நல்லா தெரியுமா? ஏமா வீட்டுக்குலாம் வந்தவன் நீங்க பார்த்தாலும் பேசுவீலாமே எங்கனாலும்? ஆமா, அவன்தான். நல்லா நம்பிட்டு இருந்தேன் நான். நல்ல பையன், ஃப்ரெண்டா தான் பழவியான்னு பார்த்தேன். ஆயா என்னாச்சு? உங்க அக்கால அவனும்ல லவ் பண்ணியாவலாம். எம்மா என்னம்மா சொல்றியே? உனக்கு ஏதாவது தெரியுமாடி? உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? ஏம்மா அவ அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாதுமா. அந்த அண்ணே வேணா ஃபாலோ பண்ணவ, இவ அப்படி எல்லாம் கிடையாதுமா. என்கிட்ட ஒரு நாள் சொன்னதில்ல. எப்படி சொல்லுவா? உனக்கு தெரிஞ்ச அம்மையிட்ட சொல்லிடுவான்னு அவளுக்கு தெரியும்ல. அதனால உன்கிட்ட சொல்ல மாட்டாடி. நீ ஆத்து அவன் கூட பைக்ல ஏறி போய் ஐஸ்கிரீம்லாம் குடிக்க போயிருக்காத்துக்க. அப்பாயே அதை பார்த்தாச்சு. அப்பா எப்படி? அவிய அவளை கூப்பிடுறதுக்காண்டி போனவ. சரி இந்தரி பேர்க்க பிள்ளையை கூட்டி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுருவோன்ட்டு போயிருக்காவ. கரெக்டா அவ அங்க மாற போயிருக்கா பையன் கூட. நேர்ல பார்த்தேலுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் ஐஸ்கிரீம் குடிச்சிருக்காவ. எல்லா அப்பா போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன ஒரே ஏச்சி. அடுத்து வந்தோன்னு இந்த ரெண்டு பேரும் ஒரு சாக்கு போட்டோம். ஐயே அந்தால கடந்தவ அப்படியே கடக்காதுக்க. இதுக்கு என்ன செய்ய சொல்ல சர்மி? எம்மா எம்மா சந்தியா அப்படி எல்லாம் செய்ய மாட்டாமா. அப்ப கண்ணால பார்த்தது பொய்ங்கறியா? இதுல அவ ஃப்ரெண்ட் மார் வேற ரெண்டு பேரும் என்ன திரும்ப சொல்லிருக்காங்க? என்னம்மா சொன்னவ? சந்தியாளுக்கு ஆளு ஆகாஷ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க வேற ஒரு பிள்ளைகிட்ட. எம்மா எம்மா சும்மா சொல்லிருப்பாவளா இருக்குமே. ஆமா, சும்மா சொல்லியாவ. நீ அவளுக்கு அப்படியே வக்காலத்து வாங்காத. அவள மாதிரி நீ மனசுல ஏதாவது ஆசை வச்சிருந்தா தூரம் தூக்கி போட்டுற சர்மி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆவாது. அம்மா அப்பா பார்த்து கட்டி வைப்போம். நல்ல பையனா பார்த்து நல்ல வீடா பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைப்போம். அது வர அடக்கமா ஒழுக்கமா வீட்ல இருக்கணும். கண்டோன்களை பார்த்து திரிஞ்சோம் பல்ல கடிச்சோன்னு இருந்தியே, பல்லையும் தவுத்து புடுவேன், கண்ணையும் புடிங்கி புடுவேன். சொல்லணும்னா அவளை மட்டும் சொல்ல வேண்டியதுதானே. சும்மா என்னையும் போட்டு இழுத்துக்கிட்டு எனக்குலாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு அப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ என்ன சொல்லிட்டு இருக்காவ? அப்படி ஒரு ஆசை இருந்தாதான் சொன்னேன். நீ அப்படி பண்ணிட்டு இருக்க இப்ப சொன்னா என்ன கோவம் வருது? இந்த வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய ஆசைதான். காலேஜ் முத வருஷம் இப்ப இந்த போயிருக்கா, இனிதான் தெரியும். நானும்ல அந்த பையனையும் நம்பி தொலைச்சிட்டேன். நான் தான் இவட்ட போய் பேசுன்னே. ஆனா இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கேட்டேன் அவட்ட. அவ என்ன மக்கா உன்ட்ட எதுவும் ஒரு மாதிரி பேசியானா, மிந்திய மாதிரி லவ் எதுவும் பண்ணின்னு சொல்லியானா எல்லாம் கேட்டேன். அவ ஒண்ணு இல்லமான்ட்டா. அப்ப இவ மனசுல ஆசை இருக்க போய் இப்படி போய் சொல்லியா? ஏம்மா ஒண்ணு இல்லனா இல்லன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்லாம ஆட்டி அவ மாதிரி போனா சும்மா வக்காலத்து வாங்கிட்டு போதுற. என் வேலையும் எடுத்துக்கிட்டு இதுக்குதான் உன்ட்ட ஒண்ணு சொல்லப்படாது. போறேன். வந்துருவாள் அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு. நம்மளே இந்த தேங்காய் திருவோம். என்னையோட கூப்பிட்டா அதுக்கு வேற சண்டை போட்டு அடப்பா. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது ஈசப்பா. அது என்ன பாவம் பண்ணுச்சு? வெளியே வரும்போது நல்ல ஒரு குழந்தையா வரணும். எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. வளர்ச்சி கம்மியாலாம் இருக்க கூடாது. எல்லாம் நல்லபடியா ரியாலியா எப்படி இருக்காவளோ அதே போல இருக்கணும். நான் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்த இந்த குழந்தை ஏன் இவ்வளவு கஷ்டம்? ப்ளீஸ் ஈசப்பா, அடுத்த மாசம் நான் போகும்போது எனக்கு நல்ல செய்தி வரணும். growth இருக்குது, 4 மாசத்துக்குள்ள வளர்ச்சி வந்துட்டுன்னு சொல்லணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஈசப்பா. இவ எதுக்கு இப்ப அடிக்காவ? ஹலோ, எங்க போனா சின்ன பொண்ணு? இப்பதான் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு இருக்கேன். உள்ள வந்து பார்த்தா ஆள காணையில. எங்க இருக்கா? இங்க சர்ச் வர வந்தேங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. யார்கிட்டையும் சொல்லதுக்கும் தோண மாட்டேங்குது. அதங்க வந்திருந்து கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எப்படிங்க நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா? பிள்ளை குறையா பிறந்தா
கஷ்டம்லாங்க. நம்ம பிள்ளைங்களாங்க கஷ்டப்பட இந்த உலகத்துல வந்து டாக்டர் வேற இப்படி சொல்லியாவ. அவி அதுக்கு பிறகு நம்ம கேட்டா நான் தான் முதல்ல சொன்னோம்லான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அவ்வளவு பழிய நம்ம மேல போட்டுருவாங்களா எல்லாம் தோணுது எனக்கு. எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு நடக்காத. என்னை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கலாம். கண்டிப்பா கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. தைரியமா இருந்துச்சுன பொண்ணு. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா அந்த பிள்ளை எப்படி வளரும்? நல்லா சாப்பிட்டு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கணும், நல்லா தூங்கணும். இப்படி அழுதுட்டு இருந்தா மாதிரி வளரையே செய்யாது. இந்த ஒரு மாசம் பாப்போம், ஒண்ணு நடக்காது. சரிங்க. சரி வீட்டுக்கு வா. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வரேங்க. மனசு வேற ரொம்ப கஷ்டமா இருக்குவா. இங்க வந்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. மனசு விட்டு அழுதாதானங்க நம்ம மனசுல உள்ள கஷ்டம் எல்லாம் போவோம். அதான் அப்படி வந்து இருந்துட்டே மத்துடுங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு நான் அப்படி ஃப்ரீ ஆயிருவேன், மாதிரி நடந்து வாரேன்னு. சரி சின்ன பொண்ணு, ரொம்பயும் அழுதுட்டு எடுக்காத. வா சீக்கிரம் வா. சரிங்க. என்ன ஏசப்பா, ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை தான் நம்பி இருக்கேன். அப்படியே வச்சிருக்கா. ஏக்கா, ஏ சந்தியா, அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட இப்ப சொன்னாவ. எந்திரி. என்னடி சொன்னவ? நேத்து என்ன நடந்தோ அதை சொன்னாவ. சர்மி, நேத்து தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் வெளிய போனேன். ஆனாலும் உனக்கு கொழுப்பு தான்டி. நல்ல பயந்து தின்னுட்டு இருப்பா. லவ்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு தானே என்கிட்ட சொன்னா. ஆமாடி, என்னனையும் மாறிட்டே மத்துக்க. எனக்கு தெரியாமலே எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. லவ் வந்தாலே ஒரு தைரியமும் சேர்ந்து வந்துருமலடி. என்னனையும் பைக்ல ஏறி நேத்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட போயிட்டே மத்துக்க. எப்ப இருந்து உனக்கு இப்படி லவ் வந்து? அன்னைக்கு சின்ன பொண்ணாத்த கூடவே வீட்டுக்கு போனேன் தெரியுமா? அப்போ மாடியில போய் பேசணும்னு கூப்பிட்டாம்டி. நீ போனியோ? ஆமாடி. அப்பந்தான் என் கைய பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொன்னானா. மாறி நான் வெளிநாட்டுக்கு போறேன்லாம் சொன்னாம்டி. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிட்டு மத்துக்க. எனக்கு ஏற்கனவே அவனை பிடிக்கும். ஆனா இதெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்டி. வீட்டுக்காண்டி தான் வேண்டாம் வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அவனும் பாவம் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படி இருந்துட்டேன். சரி விடு. இப்ப வீட்ல நீ கட்டி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கா வட்டி. சரி இப்ப என்ன அவனை உன கட்டி வைக்கணும்னு அழுதுட்டு இருக்கா? கட்டி உனக்கு அது கிடையாது. எனக்கு ஒரு வருஷம் வேலை பார்க்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கப்புறமா தொடர்ந்து வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் டைம் கேக்கேன். சரி சந்தியா, சரி இப்ப இப்படி கோவப்படுதிய. ஒரு வருஷம் கழிச்சு வேற யாருக்காவது கட்டி கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு இருப்பியா? வேற என்னடி செய்ய? கல்யாணம் பண்ணிட்டு ஆவணும். அப்போ அவன் வேண்டாம். எனக்கு ஆசை இருந்து என்னடி செய்ய முடியும்? அம்மா அப்பா சம்மதிக்கணும்ல. அவியலுக்கு பிடிக்காம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன இருந்தாலும் அவிய சம்மதத்தோட தான் பண்ணணும். அவிய பார்க்க மாப்பிளையே நான் கட்டிக்கிட்டேன். அவன் வேற யாரையாவது பார்க்கட்டு எப்படியும் ஒத்து வராதுடி. அவனுக்கு எனக்கு வேற ஒரே வயசு. அவனு இப்பதான் வேலை பார்க்க இனி வெளிநாட்டுக்கு போறான். அவன் 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லலாம். 5 வருஷம் என்ன வீட்டுல வச்சிருப்பாவளாடி. ரியாலிட்டியா புரிஞ்சுக்கிடணும்லாடி. சரி இப்ப எதை பத்தி யோசிக்காத. ஒரு வருஷம் போவட்டு நிறைய மாறிடும்டி. இப்ப இருக்க மாதிரி பரவ இருக்காது. எல்லார் மனசும் மாறும். நீ ஓப்பனா உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லிரு. அதுக்கப்புறம் அவிய விஷயம். சும்மா இப்படி மறைச்சிட்டு இருக்காத. ஃப்ரெண்டுன்னு சொல்லி அம்மைக்கு எல்லாமே தெரியுது. நான் அம்மிட்ட சொல்லி பார்த்தேன். எம்மாவா அப்படி கிடையாதுமா, ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன ஏசியவ. அவியலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ சும்மா திரும்ப திரும்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. ஆமாமா எனக்கும் பிடிச்சிருக்குது, அவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லாத. பிறகு சொல்லிக்கிடலாம் கல்யாண பேச்சு வரும்போது. நான் எதுனாலும் உன் கூட நிப்பம்டி. நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு யாரும் இல்லன்னு சொல்லி. சர்மி, இப்படி அழுதுட்டே இருக்காதடி. என்னால பார்க்க முடியல. நேத்து இருந்து மண்டைக்குள்ள ஒவ்வொன்னா யோசி என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? சரிடி இங்க வா. சரி சரி அழாத. சரி சாப்பிடுதியா? வேண்டாம் டி, பசிக்கே இல்ல வந்துக்க. ஏன் நேத்து மத்தியானத்துல இருந்து சாப்பிடாம தானே இருக்கா? ஆமா, ஆனா ஒவ்வொன்னா நினைச்சு இப்படி இருந்ததுல பசியே தெரியல வந்துக்க. சரி சாப்பிடு வா. அள்ளி தரட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிடு. சரி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு பிளேட்டை தந்தாதான் நான் போவேன். எங்க சர்மியா இது? என்ன இது நிக்க? மாறி என்ன பயந்துட்டேன். என்னதான் அடிச்சுக்கிட்டாலே எங்க அக்கால. என்ன ஊன்னு என்ன அப்படி? முருங்கைக்காய் சாம்பாரா? ஆமா சாப்பிடு. நல்லா பிடிக்கும். தெரியும் எனக்கு. அதான போட்டு எடுத்துட்டு வந்தேன். மத்தியானம் என்னன்னு தெரியுமா? என்னது டி? சால மீன் குழம்புட்டி. சால மீன் பொரிக்கையும் பரவலாம. இன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு பொரிச்ச மீன் 3 வச்சுக்க. எனக்கு 2 இருந்தா போதும். ஏ அப்பா, எல்லாத்தையும் விட்டு குடுக்கிறியேடி. ஒரு நாள்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுடி. இனியெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப சண்டை போட கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஐயே அப்படியெல்லாம் இருக்காத. மாதிரி எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.